ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி சம்பா கோதுமை ரவையில் ஒரு பர்ஃபி செஞ்சு காமிக்க போகிறோம். எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது சம்பா கோதுமை ரவையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு தான் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு சம்பா ரவை கோதுமை பர்ஃபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு கொழுப்பு சத்து மிக்க பால் 1 லிட்டர், நாட்டு சர்க்கரை 200 கிராம், சம்பா கோதுமை ரவை 100 கிராம், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன், முந்திரி பாதாம் பிஸ்தா நல்லா பொடியாக நறுக்குனது கொஞ்சம், ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். கோதுமை ரவையை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடிகனமான பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்க 1 லிட்டர் பாலையும் சேர்த்து அதை கொதிக்க விடுங்க. கொதி வந்தோடனே நம்ம வச்சுருக்க 100 கிராம் கோதுமை ரவையை அதில் சேர்த்து கிளறிட்டே வாங்க. தீயை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த ரவை வேகணும். ரவை ஓரளவு வெந்த பிறகு அதில் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெய்யும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த தயிரை அதில் சேர்த்து கிண்டுறனால பால் திரையும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது இதில் ஏலக்காய் தூளியும் சேர்த்துக்கலாம். நம்ம கிளறி விட்டுட்டே இருப்போம். நம்ம வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரை பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போது அதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம சேர்க்குறனால அதுக்கு நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளோட பர்ஃபிக்கு. இப்போ நம்ம கொக்கோ பவுடர் போட்ட பிறகு அடுத்து ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இடையே இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்துட்டே கிளறிட்டு வரணும். இப்போ இந்த இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு கெட்டியாகும் நமக்கு. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு பதில் நீங்கள் பாகு வெல்லம் சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். ஆனால் அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த கோதுமை, சர்க்கரை, அதுக்கப்புறம் பால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர சமயம் அது கட்டியாகும். அந்த டைம் நம்ம கையில் வச்சு இப்படி உருட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளாம் உருட்ட வரும், கையிலையும் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுதான் பதம். அந்த டைம் நம்ம தீயை அணைச்சிட்டு நம்ம வச்சுருக்க அந்த கலவையை ஒரு நெய் தடவின தட்டில் போட்டுட்டு அதை நல்லா சமன்படுத்திக்கணும். இப்போது நம்மக்கிட்ட இருக்க மிச்சம் இருக்கிற அந்த நட்ஸ் எல்லாம் இது மேலே நம்ம தூவிக்கலாம்.
தூவிட்டு அதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து செட் ஆகிறதுக்கு உங்களுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். அதனால நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு நல்லா நெய் தடவின கத்தியால் உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை ரவா பர்ஃபி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.